சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் நான் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடை எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன கான்செப்ட் ப்ராகாரம் நான் இன்றைக்கி டவுன் சைட் ட்ரேடு எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைட் டைப் 1 ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராகாரம் தான் நான் இன்றைக்கி ஒரு டவுன் சைட் ட்ரேடு எடுத்தேன். இன்றைக்கி நான் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 17,478 ரூபா நான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆர்டர் ஹிஸ்ட்ரியை போய்ட்டு பார்ப்போம். காலையில் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லாட் 82,800 கால் ஆப்ஷன் சென்செக்ஸில் நான் செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 2:54 டைம் அப்போ தான் இந்த பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணேன். ஓரளவுக்கு ப்ரீமியம் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான். இந்த ட்ரேடுக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 ரூபா இந்த ட்ரேடுக்கு நான் சார்ஜஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான். என்னோட மெயின் பொசிஷன் ஒரு 18,648 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. எட்ஜிங் பொசிஷன் ஒரு 1,170 ரூபா லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் 17,478 ரூபா இன்றைக்கி நான் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நான் பாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டாவை எடுத்து வச்சு இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்தேன்றதை நான் இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நேற்று நான் ட்ரேட் பண்ணலை. ஸோ இதுதான் என்னோடய ரிப்போர்ட்டு. நான் நவம்பர் 10th நான் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,34,000 நேற்று வரைக்கும் 2,34,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி பண்ணால் இந்த ப்ராஃபிட் நாளைக்கு தான் ஆட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். 19th ஜனவரி ஒரு 11,235 ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அடுத்து செவ்வாய்க்கிழமை 20th ஜனவரி ஒரு 19,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நான் எந்த ட்ரேடும் நான் பண்ணலை. இன்றைக்கி தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். 22ஆம் தேதி ட்ரேட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ரேஞ்ச் இருந்துச்சு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ரேஞ்சாக இருந்துச்சு. நான் செல் பண்ணுற இடம் என்னோடய என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ப்ரீமியத்தில் இருக்குன்னா, என்னோடய ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயில் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் 50 ரூபா ப்ரீமியத்தை நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு 150 ரூபா நான் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருந்ததால் அந்த மாதிரி ரொம்ப லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிவிடுவோம். அதனால் அந்த ட்ரேட்ஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் 50 ரூபா கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இறங்கினா அது அன்றைக்கி ஜீரோவும் ஆக போகிறதில்ல. எப்படி பார்த்தாலும் ஒரு 10-20 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு கிடைக்க போகிறது வெறும் 30 பாயிண்ட் தான். ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் 150 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கணுன்றதால இந்த ட்ரேடை நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல், எனக்குன்னு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு இது ஒத்து வராததுனால இந்த ட்ரேடை நான் நேற்று நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நேற்று நான் எந்த ட்ரேடும் பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு ப்ராஃபிட் காட்டுச்சு. ஏன்னா அது ஈக்விட்டியில் புக் பண்ணுது. ஸோ அதனால் நான் ஃபில்டர் அப்ளை பண்ணி இங்கே காட்டுறேன். இது வரைக்கும் வெறும் F&Oவில் இன்ட்ராடேயில் மட்டும் பண்ணது. இது வரைக்கும் 2,34,000 நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் காட்டிகிட்டே இருந்துச்சு. அது ஸ்டாக்ஸில் புக் பண்ணுது. ஸோ அதனால் அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கான ப்ராஃபிட் இன்றைக்கி நைட்டு தான் அப்டேட் ஆகும். அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட 3 மாதத்துக்கான P&L ரிப்போர்ட்டு. ஸோ இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் எதை பேஸ் பண்ணி நான் எடுத்தேன்றது நான் இப்போ பாஸ்ட் டேட்டாவை எடுத்து வச்சு நான் காட்டுறேன். 2021க்கே போவோம். நான் இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா G1 ஸ்ட்ராட்டஜி. G1க்குள்ளே போகிறேன். அதில் டவுன் சைடுன்ற கேட்டகரியில் வரும். அதில் டைப் 1. ஸோ இந்த டைப் 1ன்றது G1ல் டவுன் சைடில் இந்த டைப் 1ன்ற ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நிறைய ட்ரேட்ஸ் இதில் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ட்ரேட்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் வருமே. இதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் தான் அதிக ட்ரேட்ஸ் வருமே. கிட்டத்தட்ட 26 நாள் ட்ரேட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. இதே நம்ம ஒரு 2022-23 கூட போய்ட்டு பார்ப்போம். 2022 போகிறேன். இதில் G1 போகிறேன். அதில் இன்றைக்கி டவுன் சைடு தான். அதில் டைப் 1 ப்ராஃபிட்டபிள் டேஸ் கிட்டத்தட்ட 25 நாள் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் நிறைய ப்ராஃபிட்டபிள் டேஸ் வருமே ஒரு இயரில். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. நான் சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கேப் அப் ஆகி தான் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே. அதுக்கப்புறம் 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல டவுன் மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல டவுன் மூவ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல டவுன் மூவ். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் சேமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட்ஸ் நான் எடுக்கிறேன். 5 இயர்ஸோட சார்ட்டை எது எடுத்து வச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வேறு ஒரு வருஷத்தில் கூட எடுத்துகிட்டு போய் நான் காட்டுறேன். இது 2022. ஓகே, 2023 போய் பார்ப்போம். இதில் G1 போகிறேன். என்னோடது எல்லாமே இந்த ஆர்டரில் தான் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பேன் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட்ஸ் நான் பண்ணுறேன். எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாகவும் நான் பண்ணுறேன். இந்த 2023 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 50 MA தாண்டி க்ளோஸ் நல்ல டவுன் மூவ். 50 MA தாண்டி க்ளோஸ் நல்ல டவுன் மூவ். ஸோ எல்லாமே இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா ஆப்போசிட்டாக தான் போய்ட்டு இன்றைக்கி ப்ரைஸ் எனக்கு முடிஞ்சுதே.
பட் இருந்தாலும் நான் ஃபுல் ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து செல்லருன்றதுனால நான் என்ன ஸ்ட்ரைக்கை செல் பண்ணணும் அந்த ஸ்ட்ரைக்கை தாண்டி ப்ரைஸ் போகாமல் இருந்தாவே ஃபுல் ப்ராஃபிட்டும் வந்து நான் கெயின் பண்ணிடுவேன். ஃபுல் ப்ரீமியத்தை நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். அதன் அடிப்படையில் தான் நான் என்ட்ரி எடுத்ததுக்கும் மேலே தான் இன்றைக்கி மார்க்கெட் போய் ஆப்போசிட்டில் தான் முடிஞ்சது. நான் க்ளோஸ் பண்ணும்போது இருந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஃபுல் ப்ரீமியத்தை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து செல்லிங்கோட பவர். ஓகேங்களா? அதனால தான் மோஸ்ட்லி நான் செல் பண்ணுறேன். செல்லரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேவராக போகலனாலும் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன ஸ்ட்ரைக்கை செல் பண்ணணும் அந்த ஸ்ட்ரைக்கு கீழே ப்ரைஸ் ஸ்பாட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாவே போதும். நான் வந்து எக்ஸ்பைரி அப்போ நான் ஃபுல் ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செல்லிங்காகவே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எதை எடுத்து வச்சு பார்த்தாலும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அந்தந்த வருஷத்தில் அந்தந்த ஸ்ட்ராட்டஜி நான் என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேட்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1200-300 சார்ட்டுக்கு மேலே எடுத்து அனலைஸ் பண்ணி 5 இயர்ஸோட டேட்டாலாம் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி தான் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ரெடி பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். அதனால தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னால் பண்ண முடியுது. மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு விஷயமும் புதுசாக நடக்காது. எல்லாம் நடந்த விஷயம் தான் திருப்பி நடக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மூவ் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் எந்த மூவ் கொடுக்குது, அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடிங் பிளான் அப்ளை பண்ணணுன்றதை நான் முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் என் கூட பேசணும்னு விருப்பம் வந்து தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.